3 வருடங்களுக்கு முன் இறந்த மனிதன் ஒரு நாள் திடீரென்று தனது குடும்பத்துக்கு கடிதம் அனுப்பினால் அந்த கடிதத்தில் இருந்த ஒரு வரி முழு ஊரையும் பயத்தில் ஆழ்த்தியது. நான் இறக்கவில்லை, என்னை கொன்றவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். இது சாதாரண பேய்க்கதையல்லை, தமிழ்நாட்டை அதிர வைத்த மர்மமான உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு திகில் கதை. இறந்த மனிதனிடமிருந்து வந்த கடிதம். அந்த கடிதம் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கையை மட்டுமல்ல, முழு கிராமத்தின் இருண்ட ரகசியத்தையே வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இந்த வீடியோவில் மர்மமான மாளிகை, காணாமல் போன உண்மைகள், பயங்கரமான இரவு சம்பவங்கள், மறைக்கப்பட்ட கொலை ரகசியம், இறந்த மனிதனின் கடைசி எச்சரிக்கை. இந்த வீடியோ பல உண்மை சம்பவங்கள் மற்றும் ஹாரர் அண்ட் மிஸ்ட்ரி போன்ற அதிர்ச்சி தரும் சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு இன்ஃபோ வேர்ல்ட். ஆண்டு டிசம்பர் மாதம் திருச்சி அருகே உள்ள ஒரு பழமையான கிராமம் ஆவுடையார்பட்டி. அந்த ஊரில் இரவு 8 மணிக்கு பிறகு யாரும் வெளியே நடமாட மாட்டார்கள். காரணம், அந்த ஊரில் பல வருடங்களாக சொல்லப்பட்டு வந்த ஒரு மர்மம். இறந்த மனிதன் இன்னும் இந்த ஊருக்கு கடிதம் அனுப்புகிறான். மக்கள் இதை ஒரு பேய் கதையாக எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் அந்த வருடம் நடந்த சம்பவம் அனைவரையும் உறைய வைத்தது. அன்று மழை வெள்ளமாக பெய்து கொண்டிருந்தது. தபால்காரர் ராமசாமி வழக்கம் போல அஞ்சல்களை பிரித்துக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் பழைய மஞ்சள் நிற உரையில் ஒரு கடிதம் அவரது மேசையில் இருந்தது. அதில் அனுப்பியவரின் பெயர் செல்வராஜ். ராமசாமி உடம்பே சிலிர்த்தது. ஏனெனே செல்வராஜ் 3 வருடங்களுக்கு முன்பே இறந்து விட்டார். செல்வராஜ் அந்த ஊரில் மிகவும் மரியாதைக்குரிய நபர். அவருக்கு வயது 52. விவசாயம் செய்து குடும்பத்தை நடத்தி வந்தார். அவருடைய மனைவி லக்ஷ்மி, ஒரே மகன் அருண். ஒரு இரவு வயலிலிருந்து வீடு திரும்பும்போது செல்வராஜ் காணாமல் போனார். 3 நாட்களுக்கு பிறகு ஊருக்கு வெளியே உள்ள பழைய கிணற்றில் அவரது உடல் கிடைத்தது. போலீசார் அதை தற்கொலை என்று முடித்து விட்டார்கள். ஆனால் ஊர் மக்கள் ஒருபோதும் அதை நம்பவில்லை. ஏனெனில் செல்வராஜ் இறப்பதற்கு முன் பலரிடமும் ஒரே விஷயத்தை சொல்லியிருந்தார்: என்னை யாரோ பின்தொடர்கிறார்கள். ராமசாமி நடுங்கிய கைகளால் கடிதத்தை திறந்தார். அதில் எழுதப்பட்டிருந்தது: நான் இறக்கவில்லை, என்னை கொன்றவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். உண்மை பழைய மாளிகைக்குள் புதைந்து கிடக்கிறது. அருணை காப்பாற்றுங்கள், செல்வராஜ். அந்த ஒரு வரி ராமசாமியின் உயிரையே பறித்தது. அவர் உடனே அந்த கடிதத்தை அருணிடம் கொண்டு சென்றார். அருண் அந்த கடிதத்தை பார்த்தவுடன் அழ ஆரம்பித்தான். ஏனெனில் அந்த எழுத்து அவன் அப்பாவின் எழுத்து. ஊருக்கு வெளியே ஒரு பழைய ஜமீன் மாளிகை இருந்தது. அந்த வீட்டில் யாரும் வாழவில்லை. மக்கள் சொல்வார்கள், அந்த வீட்டில் இரவு விளக்கு எரியும், யாரோ நடந்து செல்லும் சத்தம் கேட்கும். அருண், ராமசாமி மற்றும் அவரது நண்பன் கார்த்திக் மூவரும் அந்த மாளிகைக்கு செல்ல முடிவு செய்தார்கள். மழை பெய்து கொண்டிருந்த இரவு. மாளிகையின் கதவு திறந்தே இருந்தது. அவர்கள் உள்ளே சென்றபோது ஒரு பழைய ரேடியோ தானாக ஒலிக்கத் தொடங்கியது. உண்மையை தேடாதீர்கள். அந்த குரல் மனித குரல் போல இல்லை. மாளிகையின் உள்ளே பழைய கருப்பு வெள்ளி புகைப்படங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அதில் ஒன்றை பார்த்ததும் அருண் அதிர்ந்தான். அது அவரது அப்பா செல்வராஜ். ஆனால் அந்த புகைப்படம் குறைந்தது 30 வருடம் பழையது போல இருந்தது. அவருக்கு அருகில் நின்றிருந்தவர்கள் கிராமத் தலைவர், போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஒரு தெரியாத மனிதன். புகைப்படத்தின் பின்புறம் எழுதப்பட்டிருந்தது: 4வரில் ஒருவன் துரோகி. அந்த இரவு அவர்கள் மாளிகையிலேயே தங்க முடிவு செய்தனர். இரவு 1 மணி. மேல் மாடியில் யாரோ நடந்து செல்லும் சத்தம் கேட்டது. கார்த்திக் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு மேலே சென்றான். அவன் திடீரென்று கத்தினான். அருண் மேலே ஓடிப்போனான். அங்கு தரையில் ஒரு பழைய பெட்டி இருந்தது. அதன் மீது இரத்தத்தில் எழுதப்பட்டிருந்தது: அடுத்தவன் அருண். அடுத்த நாள் போலீஸ் வந்தது. இன்ஸ்பெக்டர் முரளி இந்த வழக்கை விசாரிக்கத் தொடங்கினார். அவர் செல்வராஜின் பழைய கேஸ் ஃபைலை திறந்தார். அதில் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டிருந்தன. முக்கியமாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் முழுமையில்லை. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் காணவில்லை. விட்னஸ் ஸ்டேட்மெண்ட் நீக்கப்பட்டது. யாரோ இந்த வழக்கை திட்டமிட்டு மூடியிருந்தார்கள். அருண் தனியாக தனது அப்பா இறந்த கிணற்றிற்கு சென்றான். அங்கு மண்ணில் பாதி புதைந்திருந்த ஒரு டைரி கிடைத்தது. அது செல்வராஜின் டைரி. அதில் எழுதப்பட்டிருந்தது: மாளிகையின் கீழே சுரங்கம் உள்ளது. அவர்கள் குழந்தைகளை கடத்துகிறார்கள். நான் பார்த்துவிட்டேன். அதனால் என்னை கொல்லப் போகிறார்கள். அருணின் கைகள் நடுங்கின. 1950களில் அந்த ஊரில் பல குழந்தைகள் காணாமல் போயிருந்தனர்.
ஆனால் எந்த கேஸும் அபிஷியலி பதிவு செய்யப்படவில்லை. ஊர் மக்கள் பேச அஞ்சினார்கள். ஏனெனில் அந்த காலத்தில் அந்த ஜமீன் குடும்பம் மிகப்பெரிய அதிகாரம் வைத்திருந்தது. செல்வராஜ் அந்த உண்மையை கண்டுபிடித்திருந்தார். மாளிகையின் கீழே ஒரு ரகசிய கதவு இருந்தது. அதை திறந்தபோது கீழே செல்லும் படிகள் தெரிந்தன. அந்த இடத்தில் பழைய சங்கிலிகள், குழந்தைகளின் பொம்மைகள், இரத்தக்கரைகள் அனைத்தும் இருந்தது. கார்த்திக் சொன்னான், இது சாதாரண விஷயமில்லை. அந்த நேரத்தில் பின்னால் கதவு மூடப்பட்ட சத்தம் கேட்டது. இருளில் யாரோ நின்றிருந்தார். கருப்பு உடை, முகமூடி. அவர் மெதுவாக பேசினார். செல்வராஜ் போல் நீங்களும் உண்மையை தேடுகிறீர்களா? அருண் கோபமாக கேட்டான். என் அப்பாவை யார் கொன்றது? அந்த மனிதன் சிரித்தான். உன் அப்பா இறக்கவில்லை, அவரை உயிரோடு புதைத்தார்கள். அந்த மனிதன் கூறிய உண்மை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. செல்வராஜ் உண்மையை கண்டுபிடித்த போது சிலர் சேர்ந்து அவரை கடத்திச் சென்றனர். அவரை மயக்க மருந்து கொடுத்து கிணற்றில் தள்ளினர். ஆனால் அவர் இறப்பதற்கு முன் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதை அவரது நண்பர் மறைத்து வைத்திருந்தார். 3 வருடங்கள் கழித்து அந்த நண்பர் இறப்பதற்கு முன் அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார். கிராமத் தலைவர்தான் இந்த எல்லாவற்றிற்கும் காரணம். அவர் பல வருடங்களாக இல்லீகல் வேலைகளை நடத்தினார். செல்வராஜ் அதை கண்டுபிடித்ததால் அவரை அகற்ற முடிவு செய்தார்கள். இன்ஸ்பெக்டர் கூட இதில் சம்பந்தப்பட்டிருந்தார். அருணும் கார்த்திக்கும் உயிர் ஆபத்து ஏற்பட்டது. அவர்கள் மாளிகையிலிருந்து ஓடினார்கள். பின்னால் கருப்பு ஜீப் ஒன்று வந்தது. மின்னல் வெளிச்சத்தில் அந்த ஜீப்பில் கிராமத் தலைவர் இருந்தது தெரிந்தது. மழை, இருள், பயம். அந்த இரவு முழுக்க அவர்கள் ஓடிக்கொண்டே இருந்தனர். ராமசாமி வீட்டில் ஒரு பழைய காசெட்டு இருந்தது. அதை பிளே செய்தபோது செல்வராஜின் குரல் கேட்டது. எனக்கு ஏதாவது நடந்தால் மாளிகையை தோண்டுங்கள், உண்மை அங்கே இருக்கும். அந்த ஆடியோதான் மிகப்பெரிய ஆதாரம். ஊர் மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். இந்த விஷயம் ஊர் முழுக்க பரவியது. மக்கள் மாளிகைக்கு வந்தார்கள். அங்கே தோண்டிய போது பல எலும்புக்கூடுகள் கிடைத்தன. போலீசார் அதிர்ச்சியில் ஆழ்ந்தனர். பல வருடங்களாக மறைக்கப்பட்ட குற்றங்கள் வெளிவந்தன. கிராமத் தலைவர் கைது செய்யப்பட்டார். அவருடன் 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். ஆனால் முக்கியமான ஒரு நபர் தப்பித்துவிட்டார். அந்த முகமூடி மனிதன். அவர் யார் என்பது இன்னும் தெரியவில்லை. ஒரு நாள் அருணுக்கு இன்னொரு கடிதம் வந்தது. அதில் உண்மை முழுமையாக வெளிவரவில்லை. மாளிகையின் பின்னால் இருக்கும் மரத்தை தோண்டிப்பார். நண்பன். அருண் அங்கே சென்றான். அங்கு ஒரு பெட்டி இருந்தது. அதில் பழைய புகைப்படங்கள், பணம், அரசியல் தொடர்புகள், பலரின் பெயர்கள். இந்த வழக்கு ஒரு பெரிய நெட்வொர்க் என்பதை அருண் புரிந்து கொண்டான். இந்த கேஸ் ஒபிஷியலி க்ளோஸ் செய்யப்பட்டது. ஆனால் அந்த ஊரில் இன்னும் சிலர் சொல்வார்கள். மழை இரவில் அந்த மாளிகையில் விளக்கு எரியும். செல்வராஜின் குரல் கேட்கும். யாரோ இன்னும் அங்கே நடக்கிறார்கள். பல வருடங்கள் கழித்து அருண் ஒரு புத்தகம் எழுதினான். அதன் பெயர் இறந்த மனிதரிடமிருந்து வந்த கடிதம். அந்த புத்தகத்தில் அவன் ஒரு வரி மட்டும் எழுதினான். சில உண்மைகள் மனிதர்களை விட நீண்ட நாட்கள் உயிரோடு இருக்கும். அந்த வரி தமிழகம் முழுவதும் பரவியது. இந்த கதை மனிதர்களின் பேராசை, மறைக்கப்பட்ட உண்மைகள் மற்றும் மர்மமான மனிதர்களை மையமாக கொண்ட ஒரு திகில் உண்மை சம்பவமாகும். தமிழ் மிஸ்ட்ரி மற்றும் ட்ரூ கிரைம் ரசிகர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஒரு கேள்வி மட்டும் பதில் இல்லாமல் உள்ளது. அந்த முதல் கடிதத்தை உண்மையில் அனுப்பியது யார்? மற்றும் செல்வராஜ் இறந்த பிறகு அவரது கையெழுத்து எப்படி வந்தது? இறந்த மனிதரிடமிருந்து வந்த கடிதம் உண்மை சம்பவம். சில மர்மங்களுக்கு இன்று வரை அதற்கு பதில் இல்லை.